அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில் பற்றி ஒரு வரலாறு. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோயில் வந்து திரும்ப எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தில் இருக்கிறது. வேதம் என்றால் நூல்கள், ஆரண்யம் என்றால் காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரோட வரலாறு சொல்லுவாங்க. இது தேவாரம் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கம் பார்த்திங்கன்னா மரகத லிங்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் புராண கதையின் 4 வேதங்களும் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதால் இந்த இடம் வேதங்கள் வழிபட்ட காடு என்று அழைக்கப்பட்டுகிறது சொல்கிறாங்க. இந்த கோயில் சிவபெருமான் வேதாந்தீஸ்வரர் திருமறை காடு எனவும் அம்பாள் வேதநாயகி எனவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேவாரம் பெற்ற ஸ்தலம் இந்த கோயில். சைவ நயன்மார்களில் 275 தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நயன்மார்களுக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக சன்னதியை வச்சுருக்காங்க. சனீஸ்வர பகவானுக்கு இங்கே ஒரு தனியாக சன்னதியும் இருக்குது. மகாலட்சுமி, குறிப்பாக சரஸ்வதி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதி இருக்குது. ரொம்ப பெரிய கோயில். வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலில் ஒரு வாட்டி போய் பார்த்துடுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து கோடியக்கரை போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கிழக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடல் தென்பட்டுருக்குது. இந்த கோயிலை பார்த்துட்டு முடிஞ்சால் கடல்லையும் ஒரு வாட்டி போய் பார்த்துடுவாங்க, புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரிய தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா கோயிலை நான் இன்னும் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சால் நான் சொல்கிற நான் சென்று வழிபட்ட கோயிலுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு அங்கே இருக்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்டு வாங்க. மேலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.